ஜனநாயகன் படத்துக்கு ஏன் இவ்வளோ லேட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எப்போ தான் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து காத்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் வாய் திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகளும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ்களை வழங்குறதுக்காக உச்சநீதிமன்றம் தரப்புலேருந்து இடைக்கால தடையானது வைக்கப்பட்டிருந்தது. இந்த இடைக்கால தடையை நீக்க சொல்லி படத்தினுடைய சார்பிலிருந்து, அதாவது தயாரிப்பு நிறுவனம் சார்பாக வந்து ஒரு மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த மேல்முறையீடை கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் வந்து விசாரிக்கிறோம், கவனிக்கிறோம் அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றம் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. ஆனால் இன்னும் வந்து இது உறுதியாகலை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்து தனி நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தணிக்கை சான்றிதழ்கள்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த தணிக்கை சான்றிதழுடைய வாரியம் உள்ளே போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 பேர்கிட்டையும் பேசிட்டு இரு அமர்வும் வந்து ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு மேல்முறையீடு பண்ணதுனால படம் ஆல்ரெடி தள்ளி போயிருக்கு. இப்போ இவங்க பண்ண மேல்முறையீட்டு மனு வந்து விசாரிப்பாங்களா, அவசர வழக்கா எடுத்துப்பாங்களா, இல்லை இந்த பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இது வந்து வெளியே வரப்போகுதா அப்படிங்கிற நிறைய கூச்சல் குழப்பத்தோட படத்தினுடைய நிலைமையானது இப்போ வரைக்கும் இருக்கு.